உமது மாட்சியின் பேரொளியை சுடர்ந்திடச் செய்தீரே. இப்புது தீயை புனிதப்படுத்தி அருளும். ஆவலால் நாங்கள் பற்றி எறிவோமாக. அதனால் தூய்மையான உள்ளத்தோடு முடிவில்லா நேரங்கள் அவருடையன, காலங்களும் மாட்சிக்குரிய காயங்களால் கிறிஸ்துவின் ஒளிதோ நன்றி. மகிழ்ச்சியோடு பாடப்படுகிறது. எகிப்தின் அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற்று செங்கல் அடிமைத்தனத்தினின்று மீட்டு அருள் வாழ்விற்கு அழைத்து செல்லும் இறைவனின் வல்ல செயல்களை நினைவு கூர்ந்து பாஸ்கா புகழுரை பாட பெருமகிழ்ச்சி பொங்குவதாக. மாபெரும் மன்னரது வெற்றிக்கா முடிவில்லா மன்னரது பேரொளியா உலகெல்லாம் என்றும் இறுதியாக தன் திருமகனை நமக்கு மீட்பராக அனுப்பினார் என்றும் நாம் சிந்திப்போம். மேலும் விடுதலை அளிக்கும் இந்த பாஸ்கா நிகழ்வினால் மீட்பின் நிறைவுக்கு நம் இறைவன் நம்மை விட்டு செல்வாராக. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர் திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. கடவுள் ஒளி இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணலகிற்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று உயிரினங்களையும் இறக்கையில் உள்ள எல்லா பறவைகளையும் அவ்வவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ?
ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாட்சியால் ஒளிர்விக்கின்றே. உமது திரு அவையில் அனைவரும் கிறிஸ்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் మరిన్ని ట్రెండింగ్ వీడియోల కోసం న్యూస్ 18 తెలుగు యూట్యూబ్ ఛానల్ను సబ్స్క్రైబ్ చేసుకోండి.